துளசி சீரியல்ல இப்போ ஒரு வேற லெவல்ல அட்டகாசமான மாசான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாம ஃபுல்லோடையும் கேளுங்க. VC1 சுத்தமா போமாட்டேங்குது. பார்க்கலாம் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா, எனக்கு கொஞ்சம் பேச வந்து மூடிட்டா இருக்கும். நம்ம வெற்றி மாட்டுக்கும் கேஷுவலா சரி துளசி ரூமுக்கு வந்து போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லும்போது, தியா பாப்பா உனக்கு பசிக்குதாங்கிற மாரி கேட்குறாங்க. நம்ம துளசி வந்து, ஆமா எனக்கு பசிக்குதும்மா அப்படின்னு சொல்லி தியா பாப்பா கேட்ட உடனே, கிச்சனுக்கு போயிட்டு அவங்களுக்குன்னு ஸ்பெஷலா வந்து சாப்பாடுலாம் வந்து சமைச்சிட்டு இருக்காங்க. ஓ! கிச்சன்ல தான் இருக்காங்களா? சரி நம்ம கொஞ்சம் நேரம் கழிச்சு போவோம்ன்னு சொல்லிட்டு கேஷுவலா வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து சமைச்சு முடிச்ச சாப்பாடுலாம் அவங்க ரூமுக்கு வந்து எடுத்துட்டு வராங்க. லேட் ஆயிடுச்சா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. எனக்கு உங்க கையால சாப்பிடணும்னு ஆசையா இருக்கு. நான் ஊட்டி விடுறேம்மா அப்படின்னு சொன்னோனே, அப்படியே வந்து ஊட்டி விட்டுட்டு இருக்காங்க. அம்மா, அப்பா மேல இன்னும் கோவமா தான் இருக்கியாம்மான்னு சொல்லி நம்ம தியா பாப்பா வந்து கேட்குறாங்க துளசிக்கிட்ட. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, சாப்பிடு அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல மிச்சம் வைக்காம நல்லா சமத்தா சாப்பிடணும். 2, 3 நாளா நீ சரியா வந்து சாப்பிட்டுருக்கவே மாட்ட. அப்படி இருக்கிற சூழ்நிலையில இப்ப நான் குடுக்குற சாப்பாட வந்து பத்திரமா சூப்பரா சாப்பிட்றணுங்கிற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்பதான் குடுக்க வேண்டியதெல்லாம் நான் குடுக்க முடியும். அப்பன்னு பார்த்து நம்ம வெற்றி மாட்டுக்கும் கேஷுவலா கதவு தொறந்துட்டு உள்ள வராங்க. இவங்க உள்ள இருக்காங்கங்கிற விஷயத்த வந்து தெரிஞ்சுக்கலையே! என்ன நடக்க போதுன்னு தெரியல. இவங்களும் நமக்கு சமையல்லாம் சமைச்சு போட்டா நல்லாருக்கும். ஆசைப்பட தான் முடியும். ஆனா கேட்க முடியுமா? அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. இன்னும் இவங்க சமைச்ச சாப்பாடே சாப்பிட முடியாத அளவுக்கு இருக்கேனே! அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு தயக்கத்திலே நிக்கிறாங்க. நல்லபடியா தான் நம்ப பார்த்துக்கிறோம். ஆனா அவங்க கிட்டேருந்து எந்த விதமான பாசிட்டிவ் சிக்னேச்சரும் வரமாட்டேங்குதே! அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்காங்க. நம்ம வெற்றி, சரி நம்ம மாட்டுக்கு போவோம்ன்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப, கரெக்ட்டா வெற்றிக்கு வந்து ஒரு யோசனை தோணுது. நம்ம பாட்டுக்கு இங்க வந்து நிக்கிறோம். நம்ம தியாவ பத்தி விசாரிக்கவே இல்லையே! இப்ப தியா பாப்பா நல்லா இருக்காங்களாங்கிற மாரி வெற்றி வந்து கேட்குறாங்க. நல்லா இருக்காங்க. சரி மேடம், நீங்க மாட்டுக்கு குழந்தைக்கு சாப்பாடு ஊட்டி விடுங்க. நான் மாட்டுக்கும் போறேன். நீங்க சாப்பிட்டீங்களா? அப்படின்னு சொல்லி நம்ப வெற்றி வந்து கேட்குறாங்க துளசிக்கிட்ட. ஆ அப்படின்னு சொல்லி லைட்டா தலையாட்டுறாங்க. அப்படியா மேடம்? சரி மேடம். நான் போய் சாப்பிட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறப்ப, வேணாம் இங்கேயே உட்காந்து சாப்பிடலாமே! நெறையா தான் சாப்பாடு இருக்கு. மேடம் யார கேட்குறாங்க? நம்மளையா கேட்குறாங்க? அப்படின்னு சொல்லி வெற்றி வந்து சுத்தி சுத்தி பின்னாடி எல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. உடனே நம்ம துளசி வந்து கடுப்பாயிட்டாங்க. இந்த மனுஷனுக்கு நக்கல பாரேன் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு, எதுக்காக பின்னாடி திரும்பி பார்க்குறீங்க? இல்ல மேடம், நீங்க சாப்பிடுறீங்களான்னு சொல்லி கூப்பிட்டீங்க. பின்னாடி திரும்பி பார்த்தேன் யாருமே இல்ல. அப்பன்னா யார கூப்பிட்டீங்க? இந்த ரூம்ல வேற யார் இருக்கா? சொல்லுங்க பார்ப்போம். நான் தான் இருக்கேன் மேடம். இருப்பினும் நீங்க சொன்ன விஷயத்த நான் இன்னொரு வாட்டி கன்ஃபார்ம் பண்ணிக்கணும்ல. நான் பாட்டுக்கு தட்ட போட்டு சாப்பிட்டேனா, அப்புறம் நீங்க எதாவது நெனச்சீங்கன்னா, நான் அந்த அளவுலாம் நெனைக்க மாட்டேன். உட்காந்து நீங்களே சாப்பாடு வந்து போட்டுக்கங்கன்னோனே, அப்படியே வந்து ஹாட் பேக்க தொறந்து சாப்பாடுலாம் அவங்களே போட்டுக்கிட்டு சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அப்பாடா! ரொம்ப நாள் கழிச்சு துளசி கையால சாப்பிடணும்னு எத்தன நாள் ஆசை கனவு இன்னைக்கு நிறைவேற போகுதுன்னு சொல்லிட்டு, அப்படியே சாப்பிடலான்னு வராங்க. நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்லி துளசி வந்து சொன்னோனே, அதான பார்த்தேன். உனக்கு கற்பனையில தான்டா எல்லாமே சாப்பாடுலேருந்து எல்லாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க நம்ம வெற்றி. இல்ல சாம்பார் வந்து பாப்பாக்காக வச்சது. காரம் கொஞ்சம் கம்மியா இருக்கும். பரவாயில்லல்ல. ஏன் மேடம் இவ்வளோதானே அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்றாங்க. சாப்பிட்டுட்டு இருக்கிறப்ப வந்து, அப்பாடா! இதெல்லாம் கனவா நனவான்னே தெரியல. இத அனுபவிக்க வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வாயா வந்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. சாப்பாடு எப்படி இருக்கு? அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அவங்க பாட்டுக்கு சாப்பிட்டுட்டே இருக்காங்க. நான் உங்கள தான் கேட்டேன். மேடம் நீங்க என்னையா கேட்டீங்க? நீங்க பாப்பாவ கேட்டீங்களோன்னு நெனச்சேன். நான் உங்கள தானே இப்ப சாப்பிட சொன்னேன். அப்ப நான் உங்கள கேட்டதா தானே அர்த்தம். சாப்பாடா மேடம்? அசத்தலா சூப்பரா இருக்கு மேடம் அப்படின்னு சொல்லி சந்தோஷமா பேசுறாங்க. ஒரே ஒரு ரெக்வெஸ்ட்டு. என்ன சாப்பாடு சரியில்லையா? இல்ல டெய்லியும் கிடைச்சா நல்லாருக்கும். அத தான் நான் வந்து விரும்புறேன் அப்படின்னு சொல்லி ஆனந்தமா வந்து பேசிட்டு இருக்காங்க. இத கேட்ட உடனே ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க அந்த இடத்துல. நம்ம துளசி மனசுக்குள்ளேயே வந்து சிரிக்கிறாங்க. அப்பன்னு பார்த்து நம்ம வெற்றிக்கு வந்து ஃபோன் அடிப்போம்ன்னு சொல்லி யோசிக்கிறாங்க. நம்ம லட்சுமி அம்மா, மகேஷும் அஞ்சலியும் நிம்மதியா சந்தோஷமா இருக்காங்க. அதே மாரி வெற்றியும் துளசியும் ஒத்துமையா ஆக்கணும். அதுக்கு என்ன வழி? நம்ம தான் வந்து ஏதாவது ஒண்ணு பெர்ஃபார்ம் பண்ணியே ஆவணுங்கிற மாரி யோசிச்சுட்டு, அப்படியே வெற்றிக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க. "வெற்றி, நான் தான்ப்பா பேசுறேன்." சொல்லுங்க அத்த." அப்படின்னு சொல்லி, "சாப்பிட்டுட்டு இருக்கேன் அத்தன்னு" சொல்லி லவுட் ஸ்பீக்கர்ல போடுறாங்க. இது எல்லாத்தையும் வந்து கேட்டுட்டு இருக்காங்க. நம்ம தியாவும், பக்கத்துல இருக்க துளசியும். "வெற்றி, நான் சொன்னா கேட்பியாப்பா?" சொல்லுங்க அத்த. நீங்க சொல்லி நான் என்ன கேட்க மாட்டேன்." அப்படின்னு சொல்லும்போது, "என்னது அம்மா இவ்வளோ அன்பா, பாசமா வந்து பேசுறாங்க. ஓகே மனசு மாறிட்டாங்க போல." அப்படின்னு சொல்லி நம்ம துளசிக்கு நல்லாவே தெரியுது. அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து வெற்றிகிட்ட வந்து பேசுறாங்க. "உனக்கு நான் மறு விருந்து வைக்கவே இல்லையேப்பா. வீட்ல வந்து கூப்பிட்டு வச்சு உனக்கு விருந்து சாப்பாடுலாம் வைக்கணும். உனக்கு, துளசிக்கு, தியாக்கு 3 பேருக்கு வைக்கணும். இது நாள் வரைக்கும் நான் வைக்கவே இல்ல. அதனால எதுவும் தப்பா நினச்சுக்காதப்பா." அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து கேட்குறாங்க. "இல்ல அத்த, இதுல என்ன இருக்கு? நம்ப வீட்ல எனக்கு எப்ப வேணாலும் கூப்பிட்டு வச்சு விருந்து வைப்பீங்க. அதனால எந்த பிரச்சனையும் இல்ல. நீங்க எப்ப வேணாலும் வையுங்க. உங்க கடமைய நீங்க செய்றீங்க. ஆனா, என்னால டக்குன்னுலாம் முடிவெடுத்து சொல்ல முடியாது. ஏன் என்னாச்சு? உங்க பொண்ணுகிட்ட ஒரு வார்த்தை வந்து கேட்கணும். நான் நீங்க கூப்பிட்டீங்கன்னா எப்போ வேணாலும் வந்துருவேன். ஆனா உங்க பொண்ணு அப்படியெல்லாம் கிடையாதுல்ல." அப்படின்னு சொன்னோனே, பக்கத்துல துளசி இருக்காளா? இங்க தாம்மா இருக்கேன்."
சரிடி, அதான் மாப்பிள்ளைகிட்ட வந்து சொன்னேன்ல, உனக்கு வேற தனியா வந்து சொல்லணுமா? மாப்பிள வந்து கூப்பிடுவாரு. நீ ஒரு நாள் வந்துரு. சரியா? அம்மா என்னைக்கு வான்னு சொல்லவே இல்ல. நாளைக்கே வாங்கடி. சரியா? அப்படின்னு சொன்னோனே, வீட்ல நல்ல நல்ல காரியம்லாம் நடந்துக்கிட்டே போகுது அப்படின்னு சொல்லும்போது, அப்படி என்ன விஷயம்மா நடந்துச்சு? ரொம்ப பேச்சுல சந்தோஷமா இருக்கு. ஆமாண்டி. இப்பதான் இளைய மாப்பிள வந்து வந்தாரு. யாரம்மா சொல்ற? மகேஷா? மகேஷும் அஞ்சலியும் வந்தாங்க. ஒரு நல்ல விஷயத்த வந்து சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி, அந்த இடத்துல சொல்றாங்க. என்ன விஷயமா? அஞ்சலி வந்து உண்டாயிருக்கா அப்படின்னு சொன்னோனே, ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. நம்ம துளசியும், வெற்றியும், நான் வாழ்த்துக்கள் சொன்னேன்னு சொல்லிடுங்க. அஞ்சலிக்கு சின்ன பொண்ணா இருந்தா, அவளுக்கே இப்ப பாப்பாவா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சந்தோஷத்தின் உச்சத்துல வந்து இருக்காங்க. இத பார்த்த உடனே அந்த இடத்துல ஆமாம் தம்பி. அடுத்தது உங்களுக்கு தான் அப்படின்னு சொன்னோனே, சரி அத்த போதும் உங்க பொண்ணு பக்கத்திலேயே இருக்கா அப்படின்னு சொன்னோனே, சரி மாப்பிள எல்லாமே வந்து சரியாகும்னு சொல்லிட்டு, கூடிய சீக்கிரம் விருந்து ஏற்பாடுக்கெல்லாம் வந்து செய்யணும். நீங்க வந்துருங்கன்னு சொல்லிட்டு ஃபோன வச்சுர்றாங்க. மேடம் நான் எதுவும் வசனம்லாம் எதுவும் சொல்லல. நீங்க ஏதாவது ஒண்ணு நினைக்காதீங்க. உங்க கையால நான் சாப்பாடு சாப்பிடுறதே பெரிய வரம்னு நினைக்கிற ஆளு. நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க. நான் இங்கேருந்து போறேன்னு சொல்லி போம்போது, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இங்கேயே உட்காந்து சாப்பிட வேண்டியதானன்னு சொல்லி, அப்படியே வந்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. சாமி ரூமுக்கு வந்து போறாங்க. நம்ப துளசியோட அம்மா லட்சுமி. அவங்க வந்து சாமி கும்பிட்டுட்டு இருக்காங்க. எப்படி மகேஷும், நம்ப அஞ்சலியும் ஒத்துமையா நல்லா இருக்காங்களோ, அதே மாரி தான் துளசியும், நம்ப வெற்றியும் நல்லா இருக்கணும். இத்தன நாளா நான் வெற்றிய வந்து புரிஞ்சுக்காம விட்டுட்டேன். என் மாப்பிள்ளையில பெஸ்ட் மாப்பிள்ளைனா அது வெற்றி தான். எனக்கு புடிச்ச ஒரு பையன். ஆனா, நான் மரியாதை குடுத்து பார்க்கறதுல மகேஷ் வந்து உயர்ந்தவரா இருக்காரு. ஆனா, நான் சகஜமா வந்து பேசுவேன். வெற்றிகிட்ட நான் எல்லா உரிமையும் வந்து எடுத்துப்பேன். அது என்னன்னு தெரியல. எனக்கும் வெற்றிக்கும் அவ்வளோ அன்பு, பாசம் இருக்கு. என்ன ஆரம்பத்துலேருந்து அக்கா, அக்கான்னு சொல்லியே என் மனச வந்து கவர்ந்துட்டாப்புல அப்படின்னு சந்தோஷமா வந்து பேசிட்டு இருக்காங்க. சிவராமன் பக்கத்துல வந்து நிக்கிறாங்க. "என்ன ஆச்சும்மா? சந்தோஷமா இருக்க? ஏய் என்ன ஆச்சுன்னு தெரியுமா? இப்ப நல்ல விஷயம் நடந்திருக்குல்ல. அடுத்தது உன் மூத்த பொண்ணுக்கு இதே மாரி ஒரு நல்ல விஷயம் நடக்கணும்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கா." அப்படின்னு சொல்லும்போது, அந்த அளவுக்கு ஆகுமான்னு தெரியல. ஆனா, நீ தான் உன் பொண்ணோட மனச வந்து மாத்தணும்னு சிவராமன் வந்து பேசுறாங்க. கூடிய சீக்கிரம் அவங்களுக்கும் ஒரு நல்ல செய்தி வந்து சொல்லுவாங்க. எனக்கு நம்பிக்கை இருக்கு. அந்த கடவுள் ஒண்ணு ஒண்ணா நம்ம குடும்பத்துக்கு இனிமேட்டு சந்தோஷத்த மட்டும் தான் குடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி, ஆனந்தத்தின் உச்சத்துல வந்து இருக்காங்க. அந்த இடத்துல நம்ப சிவராமனோட என்டையர் ஃபேமிலியும். இப்ப தியா வந்து அவங்க அப்பா கிட்ட வந்து பேசுறாங்க. "வெற்றி அங்கிள், எனக்கு ஒரே ஒரு சந்தேகம்." சொல்லுமா. என்ன விஷயம்? எதுவா இருந்தாலும் நான் சொல்லப் போறேன்." "இல்ல, அப் பாட்டி எப்போதும் உங்க மேல கோவமா தான் இருந்தாங்க. எப்போ வந்து சகஜமா வந்து சிரிச்சு பேச ஆரம்பிச்சாங்க?" அப்படின்னு சொல்லும்போது தான் துளசி எல்லாத்தையும் வந்து பக்கத்துல இருந்து உட்கார்ந்து கேட்டுட்டு இருக்காங்க. "அதுவா? மன்னிக்க வேண்டியவங்க மன்னிச்சுட்டாங்க. இன்னும் சில பேர்லாம் வந்து மன்னிக்க வேண்டியது இருக்கு. அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. சில பேர் இன்னும் புரிஞ்சுக்க கொஞ்சம் கால அவகாசம் ஆகும். அப்படின்னா சொல்றீங்க?" அப்படின்னு சொல்லும்போது நம்ம துளசி வந்து இந்த பக்கம் திரும்பி பார்த்துக்கிட்டே இருக்காங்க. நம்ம வெற்றிய. வெற்றி அப்படியே பார்க்குறாங்க துளசிய.